வணக்கம். இந்த பதிவில் வந்து நம்ம வந்து கார்ன் ரவையை வச்சு நம்ம வந்து வெஜிடபிள் எல்லாம் சேர்த்து, அதாவது இப்போ கிடைக்கக்கூடிய சீசனில் கிடைக்கக்கூடிய பச்சை பட்டாணி இதெல்லாம் வச்சு, ஃப்ரெஷ் பட்டாணி வச்சு நம்ம வந்து இது வந்து ஒரு கிச்சடி வந்து செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு வெயிட் லாஸ் ரெசிபியும் கூட வந்து ஸோ வந்து இதை வந்து நீங்கள் வந்து தாராளமாக வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம், இல்லை நைட் வந்து டின்னருக்கும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். இது வந்து 1/2 கிலோ பேக்கெட்டு. இது வந்து அதே உடச்சே இருக்கும், உங்களுக்கு உடச்சே ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்கவே கலர்ஃபுல்லாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்ப ஃபைபர் நிறைஞ்சது. இது கொஞ்சம் தான் இது வந்து நம்ம வந்து சாப்பிட்ணும். இது நான் வந்து 2 பேருக்கு உள்ள அளவுக்கு வந்து நான் செய்கிறேன். ஆளுக்கு 100 கிராம் அந்த அளவுக்கு நான் வந்து சேர்த்து செய்கிறேன் நான். இது நிறையலாம் நம்ம வந்து சாப்பிடக்கூடாது, இல்லைன்னா வந்து இன்டைஜஷன் ப்ராப்ளம் வரும் உங்களுக்கு. ஸோ வந்து நீங்கள் வந்து ஆளுக்கு 100 கிராம் எடுத்தாலே இது வந்து போதும். இது வந்து நிறைய வரும் உங்களுக்கு. நம்ம வெறும் வானலில் வந்து அந்த ரவையை வந்து வறுத்துட்டோம். அடுத்தது வந்து எண்ணெயை காய வச்சுட்டு நம்ம வந்து கடுகு, உளுத்தம் பருப்பு, பெருங்காயம், கடலப்பருப்பு இதெல்லாம் வந்து போட்டு நம்ம வந்து தாளிச்சிடலாம். தாளிச்சிட்டு வெங்காயம் இதெல்லாம் வந்து நம்ம வந்து போட்டு வதக்க போகிறோம். இப்போ நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய் வந்து இதுக்கு கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ஒரு மிளகாய் வந்து சேர்த்துக்கணும். ஏன்னா வந்து அது வந்து ஹெவியான ஐட்டம். ஸோ அதனால் வந்து பச்சை மிளகாயை ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா காரமாக இருக்கும். கருவேப்பிலெல்லாம் போட்டு இஞ்சி பூண்டு வந்து நான் வந்து தட்டி போடுறேன், நீங்கள் பேஸ்ட் இருந்தாலும் போடலாம். அப்புறம் வெஜிடபிள்லாம் நான் வந்து சேர்த்துக்கிறேன். நான் வந்து கேப்சிகம், கேரட்டு, இந்த ஃப்ரெஷ் பட்டாணி இதெல்லாம் நான் வந்து சேர்த்துக்கிறேன். நான் காஞ்ச பட்டாணியாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் ஊற வச்சு வேக வச்சு அதுக்கப்புறம் தான் நீங்கள் சேர்க்க முடியும். அப்புறம் இதுக்கு வந்து தண்ணிக்கு வந்து நான் வந்து 3 டம்ளர் வந்து நான் விட்டேன். ஒரு டம்ளருக்கு வந்து 3 டம்ளருக்கு மேலே 3 இல்லைன்னா 4 டம்ளர் வந்து தண்ணி விடணும். அப்போ தான் வந்து இது கொஞ்சம் தண்ணி நிறையா இழுக்கும் இது. ஸோ அதனால் வந்து தண்ணி நிறையா விடுறோம். அதில் வந்து கொஞ்சம் நம்ம வந்து கல் உப்பு வந்து நம்ம வந்து சேர்த்துக்கிறோம், தேவையான கல் உப்பு. இப்போ வந்து கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த ரவையை கொட்டி நம்ம வந்து கிண்டி இதை போட்டு அப்படியே மூடி போட்டு நம்ம வந்து வச்சுட்டோம்னா அப்படியே ஒரு 5 to 10 மினிட்ஸில் வந்து இது வந்து வெந்து நல்லா வந்துடும் உங்களுக்கு. சாதா ரவையோட இது கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். அப்புறம் நம்ம வந்து இதில் வந்து கொத்தமல்லி எல்லாம் போட்டுட்டு இதில் கொஞ்சம் கீ விடுறோம். நம்ம கீ விட்டால் தான் இந்த என்ஹான்ஸ் பண்ணோம், இந்த டேஸ்ட்டு எல்லா வாசனை எல்லாமே வந்து கடைசியாக விடுங்க, முன்னாடியே விட வேண்டாம். அவ்வளோதான். இப்போ நமக்கு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது 100 கிராம் ஒரு ஈச் பர்சனுக்கு நம்ம வந்து சாப்பிட போகிறோம். பதிமுகம் தண்ணியை வந்து நான் வச்சுட்ருக்கேன். இதில் வந்து நம்ம வந்து சட்னி, இது வந்து உங்கள் விருப்பம் தான், சட்னி சாம்பார் இதெல்லாம் வச்சு சாப்பிட்றது. இதிலே நமக்கு வெஜிடபிள் எல்லாமே இருக்குது, அப்படியே சாப்பிட்றது பெஸ்ட்டு. இது அப்படியே நம்ம வந்து சாப்பிட்லாம், இதிலே வந்து வெஜிடபிள் எல்லாம் போட்டிருக்கிறதுனால. பட் வந்து உங்களுக்கு தேங்காய் சட்னி இல்லை வேறு ஏதாவது சாம்பார் வச்சு சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம். நான் இல்லை நார்மல் சுகர், ஒயிட் சுகர், அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை, இப்படி ஏதாவது வச்சியும் சாப்பிட்லாம். இது உங்களுடைய விருப்பம் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.